சிக்கன் 65 சுக்கா மசாலா பிரியாணி. பார்க்கும்போது லேயராக போட்டது வேற லெவல், வித்தியாசமான செய்முறை. சூப்பரான மசாலா, வெங்காயத்தை பொரிச்சு போட்ட அந்த மனமும் சாப்பிடும்போது சும்மா சுவை வேற லெவலில் அள்ளுதுங்க ஐயா. கட்டுறது கையாளவு ரசிகர் அனைவருக்கும் தோழிகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சரி தம்பி, தோழிகள்ன்றீல்ல, உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஏன் குள்ளா வச்சிருக்காங்க? குள்ளா வச்சிருக்காங்கன்னா அவருக்கு குள்ளமாக இருந்தனால குள்ளா வச்சிருக்காங்க. குள்ளமா இருப்பார் அவர். அவங்க பனியில வண்டி ஓட்டிட்டு வரும்போது காது குளிரும், அதுதான், அதுக்காக தான் குள்ளா வச்சிருக்காங்க. அதுக்கு ஒன்று. அப்புறம் குல்லாலேருந்து எல்லா கிஃப்ட்டுமே ஒரு எடுத்து கொடுப்பாரு. அதனால கிஃப்ட் கொடுப்பாருண்ணா. ஆமாம், இப்போ உங்கள் குல்லாலாம் எல்லாம் வச்சிருக்கீங்க? நாங்களா சாக்லேட் வச்சிருக்கோம். ஈருப்பு எழுதானே வச்சிருக்கீங்க. ஆனா என்கிட்ட இல்லைனே. நம்ம எவ்வளவோ பிரியாணி பண்ணியிருக்கோம், ஏன் 65 பிரியாணி கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு பாஸ் 65 சுக்கா மசாலா பிரியாணி ஒன்று பண்ண போறாருன்னா அருமையாக அந்த நன்னாளில் புதுசா என்னமோ சச்சிருக்கு, என்னமோ தலையில ஒரு வெள்ளைய கொண்ட மனச மாதிரி. உங்கள் மட்டும் இருக்கு, உங்கள் மட்டும் அதே தான். என் தலையில பெருசா இருக்கு, உங்க தலையில சின்னதா இருக்கு. அவங்கவுங்க தலைக்கு அவங்கவுங்க ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க. தலையில் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ விஷயம் இருக்கு. சிக்கன் 65 சுக்கா மசாலா பிரியாணி தலைப்பே சும்மா தராம இருக்கா? அந்த மாதிரி இன்னைக்கு தராம ஒரு 65 பிரியாணி, அதுவும் வட்டி பிரியாணியில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்யலாமான்னு நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம். கிறிஸ்மஸ்னாலே எல்லா உறவுகளும் அன்னைய நாள் செல்லாம் தட்டப்பட்டுலாம் சந்தோஷமா நல்லா வேற லெவலில் அவங்கவுங்க உணவு ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு சுக்கா மசாலா பிரியாணி ஒரு நல்ல உள்ளங்கள் ஏழை எளிய கூப்பிடுதுடா. ஏன் சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்க? கிறிஸ்மஸ்னாலே வான்கோழி தானே, ஏன் அது பண்ணல கேட்குது. இரு வாரா கூப்பிடுதா, நம்மளே வளர்த்துட்டோன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மாதத்தில் சூப்பரான அருமையான அட்டகாசமான சுக்கா 65 பிரியாணி ஒன்று பண்ண போகிறோம். நாங்கள் மசாலா பிரியாணி பண்ண போகிறோம். அவங்க மட்டும் சாப்பிடாம நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக கடவுளின் குழந்தைகளுக்கும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட சொல்லியிருக்காங்கண்ணா. சிக்கன் 65 சுக்கா பிரியாணி மட்டும் இல்லைனா, சுக்கா மசாலா பிரியாணி மட்டும் இல்லைனா, அது கூட என்னென்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேசரி, நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, முட்டை, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, அது கூட வாழைப்பழம், எல்லாமே தடபுடலான மதிய உணவு கொண்டு போய் கடவுளோட குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். கிறிஸ்மஸ்க்காக இந்த குழந்தைகளுக்கு விருந்து கொடுத்து கிறிஸ்மஸை கொண்டாடுவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மதுரையிலேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. அந்த நல்ல உள்ளங்கள் பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீங்கா புகழ் பெற்று 100 ஆண்டு காலம் ஆடணும் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சமைக்க போலாமா? மசாலா சிக்கன் சுக்கா பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி 65 விட்டுட்டீங்கப்பா. 65 இருக்குது. அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் அதுமா ஒரு கருத்து ஒன்று நம்ம அக்கா சொல்றாங்க நமக்காக. அக்காவா? நீங்க தான் சொல்றது வந்துச்சு. நீங்க யார தம்பி சொல்றதா இருந்தீங்க? சரி, நாமளே சொல்லுவோம். நல்லது யாரு சொன்னா என்ன நல்லது யாராலும் சொல்லலாம். ஆணி நேரா இருந்தா சுத்திக்கு பிடிக்காது. நாம நேர்மையா இருந்தோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு சுத்தமா பிடிக்காதுண்ணா. சுத்தமா பிடிக்காது. ஆணி வளைஞ்சிருந்தா சுத்தில வச்சா நேராக்குவீங்க. ஆணி வளைஞ்சிருக்கு, அதே மாதிரி தானே நம்ம வலிஞ்சா தப்பா இருந்தா நம்ம சுத்தி இருக்கவங்க தானே நம்மள கரெக்ட் பண்ணணும். நிமித்தணும். ஆமா, அது அப்ப சுத்தில தானே தேவை. 65 சுக்கா வடி பிரியாணிக்கு நம்ம இப்ப தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சுத்தமான செக்கெண்ணெய், கடல் எண்ணெய், சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், பெரிய வெங்காயம், இஞ்சி அரவை, பூண்டு அரவை, புதினா தலை, மல்லித்தலை, சிகப்பு தக்காளி, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், சீரகத்தூள், கேக்கே கரம் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள், சால்ட் உப்பு, மைதா மாவு, அரிசி மாவு, நம்பர் 1 குவாலிட்டி பாசுமதி அரிசி, மிளகுத்தூள், கல்லுப்பு, கோழி முட்டை, ஃப்ரெஷ்ஷாக வெட்டி சுத்தமாக கழுவி வச்ச கோழி கறி, பசுமாட்டு தயிர். ஒரு நார்மல் 65 மசாலா தான் நாங்கள் செய்ய போகிறோம். 65 மசாலா போட்டு அதை பொரித்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 30 கிராம் பூண்டு, 50 கிராம் அளவு இஞ்சி, 1 கிலோ கோழிக்கறியும் 1 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வண்ணத்துக்கு சிறு காரம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், நல்ல மணமாக வாசனையாக இருக்குது.
ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச மசாலாக்கள் கேகே மசாலா. தேவையான அளவு சால்ட் உப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 100 ml அளவு பசுமாட்டு தயிர், கறியை நல்லா சாஃப்டாக வைக்கிறதுக்காக. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, நல்ல முறுமுறுப்பு தன்மைக்கு. 1 கிலோக்கு 1 முட்டை நீங்கள் சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து அதிகமாக செய்கிறதுனால நம்ம அதிகமாக சேர்த்துப்போம். இப்போ இந்த கலவையை வந்து லேசாக தண்ணி தெளித்து நம்ம கலக்கிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலவையை கலக்குவோம். சிக்கனை இதில் தான் பொரிக்கணுமா? ஆமாங்க, இதே மசாலா தான் நம்ம 65 மசாலா. பிரியாணியே வேறு ஸ்டைலில் வர மாட்டேங்குது ஐயா. கண்டிப்பாக ஐயா, இன்றைக்கி கடவுளோட குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி சுவையாக பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம கலக்கிக்குவோம். மசாலா தரமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கோழியை நம்ம இறக்கிக்கிறோம். வா, தரமான கோழி பீஸ் இறக்குறீங்களா? கோழியை மசாலா மேலே இறக்கிறீங்க அப்படியே? ஆமாம், நான் நல்ல பெத்த பீஸு அப்படியே மசாலா கூட மிக்ஸ் பண்ணி. என்னப்பா புள்ளத்தாச்சி பொண்ணு மாதிரி நிற்கிறேன்? இல்லை, அது சப்போர்ட்டுக்கு நான் இப்படி சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கேன். அரிசி ஊற வைக்க போறீங்களா? ஆமாண்ணே. நம்பர் 1 குவாலிட்டி பாசுமதி அரிசி. ஆமாண்ணா. நம்ம கோழிக்கு வந்து மசாலா போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ வந்து வெங்காயத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு வெங்காயத்தை எடுத்து வறுக்க போகிறோம். அதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பொரிக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கும் போது தான் வெங்காயத்தை போடணும். நல்லா பொரிஞ்சு நல்லா சூடாக இருக்கும் போது போட்டிங்கன்னா அப்படியே பொங்கி மேலே வர ஆரம்பிக்கும். இப்போவே போட்டோம்னா செட் ஆகி நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு பொங்கி வராமல் தனித்தனியாக எல்லா இதழ்களும் தனித்தனியாக நம்மளுக்கு நீட்டாக வந்து வெந்து வரும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விடும். பார்த்தீங்களா, இந்த பதத்தில் வந்த உடனே இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கும். சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுக்கணும். பார்த்தீங்களா, பொன் வறுவல். நம்ம இப்போ வெங்காயம் பொரிச்சோம்ல, அதே எண்ணெயில் நம்ம 20 நிமிஷமாக ஊறிட்டு இருந்த நம்ம சிக்கனை டைரெக்டாக பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஊறி இருக்குது. ஆமாங்க, தரமாக உள்ளே இறக்கின்னு வருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இருக்கிறோமா? ஆமாங்க, இந்த மாதிரி நல்லா முருவலாக நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற சிக்கனில் தான் நம்ம சுக்கா மசாலா ஒன்று பண்ண போகிறோம். அதை பண்ணி பிரியாணி தம்மு உடைச்சி பார்க்கும்போது ஆஹா அந்த சுவை இருக்குது தெரியுமா? நீங்கள் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. பொரிக்கிறீங்களா? ஆமாங்க, பொரிச்சு எடுத்துகிட்டே இருக்கோங்க. பொரிச்ச எண்ணெயே சேர்த்துக்கிறோம். சுட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 4 பிரிஞ்சி இலை, ஒரு 4 அன்னாசி பூ, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்குங்க. 300 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்துக்குங்க. அது கூடயே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மசாலாவோட அப்படி இருக்கு பாருங்க. அடுத்தது என்ன போடுறீங்க? இப்போ வந்து மல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். மல்லி வந்து ஒரு கட்டு, புதினா வந்து அரை கட்டு. அண்ணன் சொல்லக்கூடாதுப்பா, நீங்கள் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தானா நான் பேரன். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 100 கிராம் அளவு இஞ்சி விழுது, 80 கிராம் அளவு பூண்டு விழுது. இந்த வயசுல சேர்க்குறீங்களா? மசாலாவோட மசாலா சும்மா தரமாக இருக்குதா? 300 கிராம் அளவு தக்காளி, 200 கிராம் அளவு தயிர். பசுமாட்டு நல்லா கெட்டி புளிப்பான தயிர். அடுத்தது நம்ம கேகே மசாலா 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த மசாலா. கேகே மசாலா என்னென்ன சேர்க்குறீங்க? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, மிளகு, மல்லி எல்லாமே வறுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா. அளவு கரெக்டாக சொல்லிட்டு தாத்தா உன் குரலையை கடிச்சிடுவோம். சீரகத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், நல்ல மணமாக இருக்கும் இந்த பிரியாணி.
நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா. எல்லா சுவையும் இறக்குறாங்க இந்த பிரியாணிக்கு. இறக்குறேன்ட்டு போடுறீங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இறக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போடுறீங்க தாத்தா. ஏன்டா இறக்குறது? இறக்குறது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். தாத்தா தாத்தா காது வலியுது. இந்த மசாலாக்கு கலவைக்கு தேவையான அளவு கல்லுப்பு. அருமையா மசாலால 3/4 வேக்காட்டில் எடுத்த கோழிக்கறியை இறக்கி வேக வைக்க போகிறோம். 65 சரி அப்படி கலக்குறோம். சும்மா சொக்காவா இருக்குதா? பார்த்தீங்களா? பல பழக்குதா? ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. தாத்தா 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம சுக்கா மசாலா இப்போ தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒலை அந்த சைடு கொதிக்குது. இப்போ அரிசியை கொட்டி வடிகட்டி அதை கொண்டு வந்து பிரியாணியை மாற்ற போகிறோம். சேர்க்குறப்ப தான் வந்துருச்சுங்களா? ஆமாங்க, நம்ம போகலாமா? போகலாம். கொதி வந்து விட்டதா தம்பி? ஆமாண்ணே. ஒரே ஒரு சுருள்பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்க போகிறோம். அரை கொத்தளவு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே அரை கைப்பிடி. 1 கிலோ பிரியாணிக்கு. நல்லா கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா? தண்ணி கலரு நல்லா வாசனையாகவும் இருக்குது. ஆமாண்ணா. ஆனால் அரிசி கொட்டிக்கிறோண்ணே. உடனே கிண்டி விட்டுக்கிறோண்ணே. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இப்போதான் 30% அளவு வந்திருக்குண்ணே. இன்னும் 70% இது வரணும். நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் இன்னொரு வாட்டி. அவ்வளோதானே. தாராளமா நம்ம சிக்கன் சுக்கா மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை பிரியாணியா மாற்ற போறோம். ஆயிஷா தாத்தா மசாலா ரெடி பண்ணிட்டாரு. அடுத்து பிரியாணி தாத்தா. ஆமா, தரமான லேயர் பிரியாணி. ஸ்பெஷலாக தனியாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறீங்களா? இல்லைண்ணே, லேயர் பிரியாணி பாருங்கண்ணே, நீங்களே பார்ப்பீங்க. ப்ரூஃபோட இருக்குல்ல. இதான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், அதான் கேட்குறேன். அண்ணே அரிசி கொட்டிக்கிறோண்ணே. ஏற்கனவே ஒரு லேயர் கீழே மசாலா இருக்குண்ணா. அடுத்த லேயர் அரிசி சாப்பாடு. அதுக்கு மேலே பொரிச்சு வச்ச வெங்காயம். ஆமாம், மசாலாண்ணா. ஒரு லேயர் சேர்க்குறீங்களா? ஆமாண்ணா. மசாலா இன்னொன்று சேர்க்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஐயா. அடுத்த லேயர் சாப்பாடுண்ணா. லேயர் சாப்பாடு. அடுத்தது ரெஸ்ட்டு. அடுத்தது இன்னொரு லேயர் பொரிச்ச வெங்காயம். இதை இந்த மாதிரி கரண்டி எடுத்து இறக்குறோம். நீட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது இப்படியே இருக்குடா. நீ கரெக்டாக இறக்க மாட்டேங்கிறீங்க. இறக்கா கல்யாணம் இருக்குமே. வடித்த தண்ணிண்ணா. சும்மா அப்படியே மேலே ஆப்பில் இன்னும் மேலே நம்ம பொரிச்ச வெங்காயம் சேர்த்து விட்டு டேரெக்டாக மேலேருந்து தம் போட்டு முடிக்க போகிறோம். பத்தினி தெய்வம். என்ன சார் பண்ணுறீங்க? மேம்பாலம் போடுறீங்களா? மேம்பாலம் நீங்கள் கட்டின பாலத்தை உடைக்கிறாங்க. பிரியாணி தம்முனாலே 20 மினிட்ஸ், 20 நிமிஷம் காற்று இருந்து பொறுத்து இருந்து பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்கும். அவங்க பொறுத்துருக்கணும், நம்ம தான் பொறுத்துருக்கணும். நான் இருப்பேனே. சுக்கா மசாலா பிரியாணி இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். முதல்ல தம் அடிப்போம். 65 சுக்கா மசாலா வடி பிரியாணினா நம்ம உடைக்கிறோமா? வழக்கம் போல சிறப்பாக வந்துருச்சு. கண்டிப்பா. தம் உடைச்சிங்களா? ஆண்ணா, தம் உடைக்க போகிறேண்ணா. கீழே உள்ள லேயரையும் மேலே உள்ள லேயரையும் அப்படி கலக்குறீங்களா? லேயரை பாருங்க. லேயர் 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 ஒட்டச்சு விழுவதா லேயரு. முத எங்கள் அக்கா வந்துருச்சுண்ணே. சிக்கன் பிரியாணி கமகமல் இருக்கு. மசாலாலாம் சூப்பராக கிறிஸ்மஸ்க்காக குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சூப்பராக இருக்கு.
செம்ம பீஸாக இருக்குது. இது இந்த தட்டையாக இருக்குது. நம்ம பீஸாக இருக்குண்ணா, வேறு லெவலு. கிறிஸ்மஸுக்கு சிறப்பான முறையில் ஒரு சுக்கா பக்காவை பண்ணார் நம்ம தாத்தா. சாப்பிடு பேராண்டி. தாத்தா வலிக்கிட்டு. செம்ம ஜூஸியான ஒரு சிக்கன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. ஐயோ செம்ம மசாலா, சூப்பரான மசாலா. அது கூட வெங்காயத்தை பொரிச்சு போட்ட அந்த மனமும் சாப்பிடும்போது சும்மா சுவை வேற லெவலில் அல்லுதுங்க ஐயா. வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் தான் சிக்கன் பொரிச்சோம், சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் தான் பிரியாணியே செஞ்சோம். ஆமாம் தாத்தா. ஆமாங்க, சும்மா சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம சச்சின். அந்த வெங்காய வாசம், நல்லா வறுத்த வாசம், மனமும் அதிகமா இருக்கு. ரெண்டாவது சாப்பாடு அந்த வேக வச்சு லேயராக போட்டு எடுத்தாங்களா, நல்லா அதில் வந்து மசாலா அப்படியே ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது சாப்பிட. தம் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குண்ணா. பார்க்கும்போது லேயராக போட்டது வேறு லெவல், வித்தியாசமான செய்முறை, சூப்பராகவும் இருக்குது. நம்ம வந்து வடி பிரியாணி தான் செஞ்சுருக்கோம், தம் பிரியாணி மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இதே மாதிரி விருப்பமாகவும் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு கொண்டே கொடுக்க போகிறோம். பாருங்கண்ணா எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். எங்கப்பா கிறிஸ்மஸ் விழாவையும் சிறப்பாக கொண்டாடினோம். நம்ம மக்களுக்கும் கொண்டு இன்னைக்கு தரமான முறையில் கடவுள்களின் குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேண்ணா. போகலாமா? போகலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி தரமாக தயாராக இருக்குது. அப்படியே கொண்டு போய் கடவுளோட குழந்தைங்க கொடுக்க போகிறோம். கத்திரிக்காய் தொக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி ஆகினே இருக்குது. முழுசாக ரெடியாக போய் வச்சுருக்கோம். வெங்காயத்தோல் உப்பெல்லாம் போட்டு முட்டை பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அவிச்சு உரிச்சு எடுக்க வேண்டியதுதான். 65 சுக்கா பிரியாணி, அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, வாழைப்பழத்தோட தரமான விருந்து. தந்தை இறைவா, இது இந்த அருமையான நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் எமது பிள்ளைகளை தேடி நல்லதொரு உணவை ஏற்பாடு செய்து கொண்டு வந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் செய்கின்ற வேலையை ஆசீர்வதியும், அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பினை அமைத்து தாரும். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு என்றும் அது காவல் தூதர்களை அனுப்பி பாதுகாத்து பராமரித்து வர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே. மதுரையிலேருந்து கொடுத்தவங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சாப்பா நல்லா இருக்காம்மா? பிரியாணி நல்லா இருக்கா? பிரியாணி நல்லா இருக்காப்பா? பிரியாணி நல்லா இருக்கா தம்பியா? பிரியாணி நல்லா இருக்கா? பிரியாணி நல்லா இருக்காம்மா? பிரியாணி நல்லா இருக்காம்மா? பிரியாணி நல்லா இருக்குங்களாம்மா? பிரியாணி சூப்பரு, வாழைப்பழம் சூப்பரு, முட்டை சூப்பரு, கத்திரிக்காய் சூப்பரு, கேசரி சூப்பரு. கிறிஸ்மஸ் நல்லா இருக்குங்க. மதுரையிலேருந்து கிறிஸ்மஸ்க்காக கொடுத்துருக்காங்கப்பா. பிரியாணி நல்லா இருக்கேன், கேட்டு நல்லா இருக்கு, முட்டை நல்லா இருக்கு, வெங்காயம் நல்லா இருக்கு, வாழைப்பழம் சூப்பர், கிட்மெட் நல்லா இருக்கு. பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு. எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்த விருந்து, அந்த மாதிரி விருந்து சிறப்பான முறையில் வச்சோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்மஸ்க்காக நம்ம மதுரையிலிருந்து நல்ல உள்ளங்கள் இன்று மதியம் நம்ம கடலின் குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில், அதுவும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கொண்டாந்து பிரியாணி கொடுத்தோம். அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியார்ந்த கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ண நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் வச்சல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். பேஜ் நேம் கட்டுறது கையளவு